இல்லையா? தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு எடப்பாடி ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து களத்தில் வலிமையாக எதிர்ப்பு அரசியலை செய்யாமல், அல்லது பிரிந்து கிடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்துவதற்கான முயற்சி அல்லது அந்த விருப்பம் இல்லாமல், ஒரு பலகீனமான சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த தோல்வி, என்னுடைய அடுக்கடுக்கான தோல்வியை, இந்த வரலாற்று வீழ்ச்சியை தொடர்வதற்கு அவர் இன்னும் விரும்புகிறார், அல்லது தோல்வியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு வியூகத்தை மாற்றி அமைப்பதற்கு அவர் தயங்குகிறார் என்பதனால் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு துணை போவதனால் அதை அப்படி அந்த விமர்சனத்தை வைக்கிறார். அப்ப நம்ம தலைப்பு புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி 2026 அதிமுக அமைக்கும். பரவாயில்ல, அந்த விருப்பம் நல்ல விருப்பம் தான். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகமே விமர்சிக்காது. ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு இரண்டாவது முறை 2016 வெற்றி பெறுகிற வரை, 2011 இருந்து அம்மா மறைவுற வரை யார் ஒருவராலும் நேரம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட ஆட்சியை தானே விமர்சிச்சார் திரு பிரசன்னா. திமுக விமர்சிக்க குறிப்பிடுறீங்க இல்ல, அந்த அரசு இப்ப நான் சொல்றது 2011 இருந்து புரட்சி தலைவி அம்மா மறைகிற வரை 2016 டிசம்பர் 5 வரை அப்படிப்பட்ட ஒரு பொற்கால அரசு, அதாவது எதிர்க்கட்சியிலே பாராட்டி வியக்குகிற அரசை தந்தவர். அப்பொழுது ஊழல் அல்லது லஞ்சம் ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. ஒரே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு அமைச்சரின் மீது அல்லது யார் ஒருவரின் மீதும் அப்படி ஒரு செய்தி வந்தா நடவடிக்கை எடுப்பாங்க அம்மா. அக்ரி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு பணியாளர், அந்த துறை சார்ந்தவர் ஒருவர் அமைச்சருடைய அணுகுமுறையால இந்த மாதிரி ஒரு தொடர்வண்டி நிலையத்துல உயிரிழக்கிறார். அடுத்த நிமிடம் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.